ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ வணக்கம் வியூவர்ஸ். என்ன கம்முன்னு இருக்காண்ட பேசுகிறா இவன் பேசணும். இறந்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு வந்தால் பேசணும். இப்படியே இருப்பீங்க. வீடியோ ஒன்று இந்த அம்மு சொல்லலாம். போடா வீடியோக்கு போகலாமா? போகலாம். சரி, வீடியோ பார்க்கணும்னு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 சொல்கிறா. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தா என்னை மாட்டி வரும்னு இருப்பான். இவன் எடுத்து விட்டுங்கானே. இன்னைக்கு நம்ம விளையாடுற போது மைண்ட் கிராஃப்ட் தான். பார்ட் 1 நான் போட்டேன்டா உன்னை விட்டுட்டு. நான் ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். போன வீடியோ ஸ்டார்ட் இதா இவங்க ஒன்று இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவன் வந்து அந்த என்ன ஷார்ட்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஜாம்பி வீடியோ கரெக்ட் பண்ண. என்னது ஜாம்பியா? டே ஜாம்பிலாம் நான் ஜாம்பி மோட இல்லைடா. இது என்ன சும்மா பார்க்கறதுக்கு பால்கனி வச்சுருக்கேன். எங்கே இந்த பால்கனி பார்க்கலாம். ஏமா எங்கே இருக்கானே? அங்கே என்னடா கெஸ்ட்லாம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. பார்ட் 1 ஏன்னா ஃபஸ்ட் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம். எத்தனை ஃபன் ஆச்சு. எத்தனை செஸ்ட்டு ஆனால் இன்னும் செஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கணுமே தேவைப்படும். சரி எங்கே நினைக்கலாம்? செஸ்ட்டு இங்கே ஒன்று வச்சுருவோம். எப்படி செஸ்ட்டு? சரி இப்போ அயனை ஹீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு அயனை ஹீட் பண்ணிக்கலாம். அயனை பிக்கேக்ஸ் ஆக்ஸ்லாம் ரெடி பண்ணணும்ல. பண்ணாச்சு. போடு புட் இருக்கா? ஐயோ எப்படி எடுத்துட்டேன்? கையால் செஞ்சு எடுத்தேன். நீ வேறடா. இவனுக்கு மைண்ட் கிராஃப்ட் கேம் பற்றி கொஞ்சம் தெரியாது. என்னடா இவன் இவ்வளோலாம் பேசுகிறான் அப்படின்னு கேட்காதீங்க. எடுத்து விட்டுக்கறேன். அவ்வளோதான். இப்படி தான் இருப்பான். பால்கனி நீ தான் இப்போ தப்பாக சொல்கிற. நான் பால்கனி கரெக்டாக தான் சொன்னேன். டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன ஐயன் ஸ்வாடுமே. நீங்களே பால்கனியா நீங்களே சொல்லுங்கள். பால்கனி இல்லை பால்கனி தானே. பால்கனி எங்கடா பண்ணுங்க. ஏன் வேற கமெண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். எங்கடா போச்சு? எங்கடா போச்சு என் ஸ்வாடு? இன்னும் வச்சுருந்தேனே அயன் ஸ்வாடு. நான் எங்கே இல்லையே. எங்கடா இருக்குது அயன் ஸ்வாடு? சரி ஹீட் ஆன் அயன் ஹேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஹீட் 5 அயன் ஹீட் ஆயிடுச்சு. ஓகே ஆக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்ஸு கிராஃப்டிங் லெவல் போ. அயன் ஆக்ஸ் ஸ்டிக்ஸு செஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டிக்ஸுங்கடா போச்சு. பன்னெண்டு ஸ்டிக்ஸ் வந்துருக்கு. ஓகே எடுத்துக்கலாம். பக்கெட் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஆக்ஸு அயன் ஆக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே இப்போ என் பக்கெட்டு வந்து கவர் நம்ம கிளிக் பண்ணால் இது வரும். ஓகே இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அயன் ஆக்ஸ் எடுத்துகிட்டு போய் வேட்டை இரு. ஃபர்னஸ் பக்கெட்டில் ஏதாவது இதாக இருக்கா? இந்த ஃபுட்டு வைக்கிறதுக்கானவே செஸ்ட்டு வச்சுருக்கேன். பொட்டேட்டோ வைக்கலாம், வீட் வைக்கலாம். வேறு என்னடா இருக்குது? இது இந்த செஸ்ட்டும் நான் வச்சேன். இல்லை எந்தில் தான் வச்சுருந்தேன். இவ்வளோ கீழே எங்கேயோ வச்சுருந்தேன். புதுசாக ஒரு செஸ்ட் வச்சு அதில் நான் எதுவும் வைக்கல. செஸ்ட்டு இதில் இருக்க அயன் சோடு அதெல்லாம். ஆமாம் இந்த அயன் சோடு இங்கே இருக்குது. வேறு தெரில. ஓகே ஆக்ஸ் எடுத்துக்கணும். எதுக்கோ சரி எடுத்துக்கணும். ஓகே இப்போ நம்ம எங்கே போகணும்னா வேட்டை பேசுகிற யாராச்சும் வேட்டையாட போகிறோம். அவங்க வேட்டையன் எழுத்துலாம் குறைஞ்சா அது பாட்டு சொல்லுவாங்க போல. எங்கடா இருக்கு? எங்கே இருக்குது? வேட்டையாடும் போது வரவே மாட்டேங்க.
கோழியே இல்லை. பிராய்லர் கோழி கிடைச்சிருச்சு. நல்லா வெள்ளை கோழி. தம்பி இந்த அடி வாங்கிட்டு போ, பசிக்கிறதுல. வேற எங்கடா இருக்கீங்க? ஓ ஏட்டா நீ சாப்பிட்டியா? குக் பண்ணவே எவனா திம்பாங்க. இது பன்னிக்குட்டி இருக்கு வச்சு செஞ்சு நீ தானே வச்சிருப்ப. இவங்க வில்லேஜர்ஸ்ரா. போடு 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 போடு. இன்னும் ஒரு அடி அடங்க. பன்னிக்குட்டி தப்பிச்சு ஓடிச்சிச்சு. பன்னிக்குட்டி வா. பீஃபா போர்க்கு பிரியாணி செஞ்சிடணும். பீஃப்னா மாடு தானே. ஓகே பீஃப் கறி வந்து மாடு. ஓகே நான் ஹிந்தோ சாப்பிட மாட்டேன். எங்க போச்சு? வேற வெள்ளாடு இருக்குமே. ஷீப் தானே. ஷீப் எல்லாம் கிடைக்காது இங்க தமிழ்நாட்டுல. ரேர். டைகர் இது உனக்கு டைகர். பூனைக்குட்டிடா. ஆடு சாப்பிடு. பூனைக்குட்டியா? டே பூனைக்குட்டியை கொண்டு பிரயோஜனமே இல்லடா. எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பார்த்தியா? வெள்ளாடு கருப்பாடு. ஷீப்பு பக்கத்தில் வெள்ளாடு ஒன்று இருக்குடா. வேட்டை 2 அடி அடித்தாலும் செத்துருவாங்க. வில்லேஜ்ல 3 அடி தேவைப்படும். அப்போ அதுகளை உயிர் வேலை வேணாம். ஆமாம் பேசுகிற பேச்ச பாரு. உன் வீட்டில் மட்டும் கறி குழம்பு மீன் குழம்பு கறிக்கு நாட்டுக்கோழி மட்டன் கோழின்னு வைப்பியா? கேமு தானே. நான் ரியல் லைஃப்பில் வச்ச மாதிரியே பேசுகிறோம். வேறு நாட்டுக்கோழி பீஃப் இன்னும் நமக்கு மாடு கிடைக்கவே இல்லையே. மாடு கிடைச்சா பால் கறந்துட்டு ஓடிடலாம். வீட்டு அடுத்து முட்டை இருக்குமே. முட்டை வேணும். முட்டை இருக்கா பேக்கில்? முட்டை கோழி போடுறலையே முட்டை. இன்னமும் 3 அயன் நம்மகிட்ட இருக்கு. என்ன பண்ணலாம்? அயன் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. என்னடா இது? பன்னிக்குட்டி சிக்கிருச்சு. ஆடு சிக்கிது, கோழி சிக்கிது, பன்னிக்குட்டி சிக்கிது. அங்கே போகிற 2 கோழி இருக்கு. பஜக்கு. அங்கே இன்னும் பன்னிக்குட்டி இருக்கு. சூப்பர். அடி ஒரே அடி இருந்துட்டு 1 2 இங்கே இன்னொரு கோழி இருந்துச்சு. எங்கே போச்சு? கோழி பாயலே அது தெரிச்சிருச்சு. அங்கிட்டு தான்டா போச்சு. தெரிச்சு ஓடிடுச்சு. என்ன நாக்கு தொங்க போட்டு ஒரு அடி அவ்வளோதான். அங்கே போகிற வெள்ளாடு. கோழி முட்டை. கோழி முட்டை. சூப்பர். கோழி முட்டை எங்கே போட்டிருக்கு? ஆனால் கோழி அங்கே முட்டை போட்டிருக்கு. ஒரு கோழி முட்டை எடுத்துக்கோ. கேக் செய்யலாம்டா. நியூ ரெசிபி கேக் செய்யலாம். மில்க் வேணும்டா. மில்க் வேணுமே. அது கவ்வா தெரியுங்க. ஆமாம் கவு எங்கே இருக்கு? உங்கள் வீட்டு சின்னலையா இருக்கு? கவுக்கு தான் திறமை எங்கள் வீட்டு திறமைடா. எங்கள் வீட்டு பக்கத்தில் மாட்டு பண்ணை இருந்து இப்போ ஆட்டு பண்ணை ஆகிட்டீங்களே. பால்கனி ஸ்டைல பாரு. ஓகே போய் நல்லா ஒரு தூக்கட்டை போட்டு எந்திரிச்சு மாட்டில் இருந்து பாலை கறந்து நல்லா பச்சன்னு கேக்க செஞ்சு ஜிம்மு ஜாமுன்னு நல்லா சாப்பிட்டு அப்படியே வீடு கட்டினுக்கு பால் காய்ச்சி வைக்கல. கேக்கு செஞ்சு கேக் காய்ச்சி வச்சிருவோம். பால் காய்ச்சினா எல்லாம் வைப்பாங்க. நான் கேக்கு காய்ச்சி வைக்கப்பேன். மாடு எங்கெல்லாம் இருக்க? நான் ஏன் வேணா இப்போ ஏறுறேன். நான் ஓப்பன் தி டோர். எங்க மக ஓடு சென்னைக்கு ஓடு. கவு. ஆஹா சூப்பர். மில்க் காடு மாடு. இந்த மாதிரி ஃபீமேல் நல்லடா. ஃபீமேல் மாடியும் வச்சா ஒரு குட்டி வரும்டா. எப்படா கேக்கு? அவ்வளோதான். இப்போ கேக்கு செய்ய வேண்டியதான். மில்க்கு வீட்டு அது இருக்கும். வீட்டில் வச்சுப்பேன். முட்டைங்கடா அந்த இருக்கு. முட்டை எங்கே இருக்கா? அந்த இருக்கு. முட்டை எங்கே எடுத்து வச்சுக்கலாம். மில்க்கு பக்கத்தில் முட்டை. ஆட்டுக்கோழி முட்டை இல்லை பிராய்லர் கோழி முட்டை. ஆஹா கோழின்னு சொன்னோன்னே கோழி வந்துருச்சு. மாடுன்னு சொன்னால் மாடு வந்துடுமோ? ஆடுன்னு சொன்னால் அங்கே ஒரு எக்ஸ்பி இருக்குடா.
எக்ஸ்பிக்காக நான் உசுரே கொடுத்துட்டேன். 3 லெவல் தான். எக்ஸ்பி லெவல் 3 தான் வச்சு. எத்தனை லெவலு? 3 லெவல் பாடுறாடே. இப்போ கேட்க செஞ்சேன், கொண்டாட வேண்டியதான். வீட்டை வச்சு கேக் செய்யணும். எங்கடா இருக்கு வீட்டு? எட்ரா வீட்டை. ஐயோ, இப்போ கிராஃப்டிங் டேபிள் கொடுத்துட்டு எங்கே போச்சு? இந்த கேக் வந்துருச்சு. சுகர் எடுக்கணும். அடுத்து இன்னும் 2 பக்கெட் வேணுமா? என்னது இது? இது தெரியாமல் போச்சு. சுகர் செஞ்சிடலாம். சுகர் கேனுக்கு அதை அறுவடை பண்ணும். என்னடா பசங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்ட்டு ஒரு பக்கெட் செய்யறதுக்குனாடா அயன் இருக்கு, இன்னொரு பக்கெட்டு செய்யறதுக்கு அயன் இல்லடா. கேக்கு இப்போயே போய் செஞ்சிடலாம்னு பார்த்தா சுகர் கேன் வேணும். பீஃப் பிரியாணி செஞ்ச நீதான். ஆட்டுக்கறி நல்லா வெள்ளாட்டக்கறி மல்லாட்டக்கறின்னு திங்க வேண்டியதான். அடுப்பில் ஆட்டுக்கறிலாம் போட்டு வந்தோம். சுகர் கேனை பேசாம அடுப்பில் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி, மாட்டுக்கறிலாம் போட்டு வந்தோம். எதிர்கறி இருக்கா? அதையும் வச்சு சாப்பிட்டு எதை போனோம்? எது அதிகமாக இருக்கு? சுகர் கேனை எப்படா தேவை? சுகர் கேன் கிடைச்சணும், அது பிரச்சனை இல்லை. என்னோடது எந்த இருக்கா? ஓகே, ஃபர்னன்ஸில் போயிட்டு எந்த கறி இப்போ அதிகமாக இருக்கோ அதை போட்டு எழுதி வைக்க வேண்டியதான். பிளாங்க்ஸ் இப்போ செய்யணுமா? ஓகே, பிளாங்க்ஸ் செய்வோம். உட்டு 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 எங்கடா இருக்கு? உட்டுங்கடா. உட்டுங்கடா போச்சு. என்னடா இது? உட்டு காணும். இருக்கு, உட்டு இல்லை. உட்டு மரம் இருக்குமே. மரம் நான் மரம் வச்சுருந்தேன். எங்கடா போச்சு பாரு? மரம் வச்சுருந்தேனே. செஸ்ட்டு பாரு. இன்னும் செஸ்ட்டுக்குள்ள வச்சுட்டேன்னு. ஆமாண்டா, மரத்தை வச்சு பிளாங்க் செய்வோம். பிளாங்கை வச்சு இப்போ என்ன செய்யணும்? அப்பா, திரும்ப இங்கன்னு ஒரு எழுதி வைக்கணுமா? தனியாக கூட்டிட்டா இங்கன்னு 20 விடா. பீஃப், ஒரே ஒரு பீஃபு. பீஃப் ஒரு பீஃபுக்கு எதை வைக்கிறதுக்கு நான் சிக்கன் ஐடியா சொன்னேன். இன்னும் அடுத்த மாதம் தெரியல. ஏன் வீடியோ தெரியல. என்னடா இன்னத்துல லைட் அடிச்சு வச்சுருக்கேன். டார்ச்சு இங்கே இங்கே எவனா கேஸ் போட்டேன்னா நான் கேஸ் போட்டேன். அதெல்லாம் வீடியோஸ் சொல்கிறாங்க. சீடு எடுத்துக்கூடாது. சீடை பட்டப்படம் லைட் வச்சுருக்காங்க. இருட்டாக இருக்குன்னு லைட் வச்சுருக்கேன். இங்கே பாரு, பாதி கோபிள் ஸ்டோனும் பாதி பிளாங்க்ஸும் ரெண்டுமே கலந்த கலவையாக வச்சு கட்டியிருக்கேன். திரும்ப ஒரு கவு வந்துருச்சு. மாடு தேவலாம் பண்ண மாட்டேங்குது. என்ன மொத்தம் 7 லெதர் இருந்தால் ஹார்ஸ் இது பண்ணிங்கன்னா 4 லெதர்னா இருக்கா? இன்னமும் நம்மளுக்கு 3 லெதர். ஆமாம், ஹார்ஸில் ரைடு போனோம். அதுக்குள்ளே இந்த மைண்ட் கிராஃப்ட் முடிஞ்சிருமா என்னன்னு தெரிலையே. ஜம்ப்பு எது உடஞ்சிட போகுது. சிங்கம். சரி, அது இது ஒன்று சிங்கம். பண்ணி குட்டியெல்லாம் சிங்கம்னு சொல்கிறான். தள்ளி விட்டுரு ஓடு. அவ்வளோதான், நீ ஏறுவா. மாடு 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 வந்துரு. அது மேனா ஆடுடா. என்னடா மாடு இருக்கும் பார்த்தா குதிரை இருக்கு. மவுண்ட் ஏறி பார்ப்போம். ஏமா ரட்டே ஃப்ரெண்டாக தம்பி ஃப்ரெண்டாக
இன்னும் ஃப்ரெண்டாக மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு வாட்டி 2 வாட்டி ஏறுமே. ஏதோ ஃப்ரெண்டானா ஃப்ரெண்ட் ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஹார்ட் இருந்துச்சு பார்த்தியா? இப்போ ரைடு காமிக்கும். ஆனால் என்கிட்ட சாடிகள் தம்பி. உன்னை வெட்டினா சில அதற்கு எடுத்துரும். சாரி, உன்னை வெட்டிக்கணும். லதரா லதரா ஐயோ தேவைன்னு ஒரு உசுறு போட்டனே. லதர் கொடுப்பாங்க, ஆனால் கொடுக்கலையே. தேவைலாம் முடியாது. ரைடு ஃப்ரெண்டாச்சுல. ஃப்ரெண்டாச்சு சார், அதுவும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுரா. டே நம்ம செத்து போயிட்ட மாண்டு இவரோட வரலாமா? வரலாம், ஆனால் பொருள் இருக்காது. அதனால் இப்போ நான் சூசைட் பண்ண போய் சும்மா ஒரு பேச்சு சொன்ன செஞ்சுருக்கணும். பாய் காய்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். டைம் அப் ஆயிடுச்சு. பாய் காய்ஸ், பாய் 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 பாய். சொல்கிற பாய் பாய் பாய். அவ்வளோதான் பாய். இவனே ஒரு பாய். உங்களுக்கு நீ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பாரு. இந்த வீடியோ கட் கூட பண்ணுறாடே.